ஃபினிஷர்னாலே அது மைக்கேல் பெவன் தான். மைக்கேல் பெவன பார்த்து தான் ஃபினிஷரா இப்ப பல பேர் ஊர்ல உலாவிட்டு இருக்காங்க. மைக்கேல் பெவனு ஆஸ்திரேலியால ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல சும்மா கொலாய் அடி அடிச்சு, சும்மா எல்லா பவுலர்ஸையும் அடிச்சு ஓட விட்டதுக்கப்புறம், பையன் கொடூர பிளேயரா இருப்பானாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1994ல கூப்பிட்டு வந்து விளையாட வைக்கிறாங்க. டெஸ்ட்லயும் விளையாட வச்சாங்க. ஆனா டெஸ்ட்ல வந்து பேக் ஃபயர் ஆயி போச்சு. ஒன் டே இன்டர்நேஷனல் தலைவன் வந்து ஒரு கொடூரவாதி. டெஸ்ட்ல சுமார் சொன்னேன்ல 29 தான் ஆவரேஜ்ன்னு. அந்த காலத்துலலாம் 35, 40 ஆவரேஜ் வச்சிருந்தாலே அவங்க கொடூர பிளேயர்ஸ். 50க்கு மேல ஆவரேஜ் வச்சிருக்காப்ல. அதுல சுமார் 67 தடவ நாட் அவுட்டாவே மெயின்டெயின் ஆயிருக்காப்ல. 7000 ரன்ன தாக்கி, சுமார் 6 செஞ்சுரி, 46 50ய போட்டு, பல மேட்ச்கள்ல ஆஸ்திரேலியா ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமா அந்த காலத்துல இருந்ததே மைக்கேல் பெவன் தான். ஆஸ்திரேலியா ஒரு சிறப்பான நிலைமையில இருந்தானுங்கன்னா, கட்டைய போட்டு கடைசி வரைக்கும் மேட்ச் இழுத்துட்டு போயி, தலைவன் கடைசியில அடிப்பான் பாருங்க. இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் மாரி காட்டு சுத்தலாம் சுத்த மாட்டாப்ல. சும்மா எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ, அங்கங்கெல்லாம் பால சொருகி 4-4ஆ அடிச்சு, சும்மா ஆஸ்திரேலியாவ ஜெயிக்க வைப்பாப்ல. ஃபினிஷர்னாலே அது மைக்கேல் பெவன் தான். மைக்கேல் பெவன பார்த்து தான் ஃபினிஷரா இப்ப பல பேர் ஊர்ல உலாவிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு விளையாண்டுருந்தா என்ன ஆயிருக்கணும்? வேர்ல்டு கப் 2, 3 ஜெயிச்சிருக்கணும். தலைவன் 1999 வேர்ல்டு கப்பையும், 2003 வேர்ல்டு கப்பையும் ஜெயிச்சுட்டு, அன்பார்ச்சுனேட்லி 2004ல ஆஸ்திரேலியா டிராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2007ல தலைவர் ரிட்டயர் ஆயிட்டாப்ல. சொல்ல மறந்துட்டேன். ஒரு காலத்துல கிரிக்கெட் கார்ட்ஸ்ல விளையாண்டுருப்போம். அப்ப என்ன ஆகும்? மைக்கேல் பெவன் கார்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்தா பார்த்துக்க. குடுத்துரு, குடுத்துரு, குடுத்துரு எல்லாரும் குடுத்துரு. அண்ணன் மாரி ஆவரேஜ் உலகத்திலேயே எவனுக்கும் கிடையாது.